அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று புரதம், புரோட்டீன், மனித உடலை எவ்வாறு ஆதரிக்கிறது என்பதைப் பற்றி சில முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புரதம் என்பது நமது தினசரி வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஊட்டச்சத்துகளில் ஒன்றாகும். புரதம் உடலில் தசைகளை உருவாக்கவும், சேதமடைந்த தசைகளை பழுதுபார்க்கவும் உதவுகிறது. மேலும் தோல், முடி, நகங்கள் ஆகியவற்றை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும், நோய்களிலிருந்து பாதுகாக்கும் என்சைம்கள், ஹார்மோன்கள் மற்றும் எதிர்ப்புச் சக்தி ஆன்டிபாடிஸ் உருவாகவும் புரதம் உதவுகிறது. தசைகளின் வலிமை மற்றும் வளர்ச்சியில் புரதம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. நாம் உடற்பயிற்சி செய்யும் போது அல்லது உடல் உழைப்பு செய்யும் போது தசைகளில் சிறிய சேதங்கள் ஏற்படுகின்றன. அந்த தசைகளை சீரமைத்து மேலும் வலிமையாக்க புரதம் உதவுகிறது. அதனால் குழந்தைகள், பெரியவர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் முதியவர்கள் அனைவருக்கும் புரதம் மிகவும் அவசியம். புரதம் நமது நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஆதரிக்கிறது. தொற்று நோய்களை எதிர்க்கும் எதிர்ப்புச் சக்திகள் ஆன்டிபாடிஸ் புரதத்தால் உருவாகின்றன. உடலுக்கு தேவையான அளவு புரதம் கிடைக்காவிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நாம் அடிக்கடி நோய்வாய்ப்படலாம். புரதம் சக்தி வழங்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. கார்போஹைட்ரேட்டுகள் முக்கிய சக்தி ஆதாரமாக இருந்தாலும், எடை குறைக்கும் காலத்தில் அல்லது நோன்பு போன்ற சூழ்நிலைகளில் புரதம் சக்தி நிலையை பராமரிக்க உதவுகிறது. மேலும் புரதம் எடை கட்டுப்பாட்டிலும் உதவுகிறது. இது நீண்ட நேரம் வயிறு நிறைந்த உணர்வை அளித்து, தேவையற்ற ஆசைகளை குறைத்து, உடலின் சீரான மாற்றுச் செயல்முறையை மெட்டாபாலிசம் ஆதரிக்கிறது. முட்டை, பால், தயிர், மீன், கோழி, பருப்பு வகைகள், பயறு, விதைகள், சோயா மற்றும் தானியங்கள் போன்ற பல உணவுகளில் இருந்து புரதத்தை பெறலாம். தினசரி உணவில் தேவையான அளவு புரதம் உள்ள சமநிலையான உணவு மிகவும் முக்கியம். முடிவாக, புரதம் வாழ்க்கையின் அடிப்படை கட்டுமானமாகும். தினமும் சரியான அளவு புரதம் எடுத்துக்கொள்வதன் மூலம் நாம் வலிமையாகவும், ஆரோக்கியமாகவும், சுறுசுறுப்பாகவும், நோயின்றி வாழ முடியும். நன்றி.